அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ரோஜாஸ் கிச்சனில் ஒரு அருமையான வெங்காய ரசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். சட்டி காஞ்சோன்னா ஒரு 1.25 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். விட்டுட்டு சூடு வந்தோடனே ஆயில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு தெறிக்கும், அதுக்காக நான் மூடி போடுறேன். இப்போ திறந்து கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 7 பல் இருக்கும், நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தட்டிலாம் போட வேணாம், நீங்கள் இப்படி தான் கட் பண்ணி போடணும். சின்னதாக கட் பண்ணி அதை போட்டுட்டு பச்சை மிளகா அதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 6 மிளகா போட்டுக்கோங்க. வெங்காயம், பல்லாரி வெங்காயம், சின்ன வெங்காயம் போடக்கூடாதுமா, இதுக்கு பெரிய வெங்காயம் போட்டால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு பெருசாக இருந்தால் 1 போடுங்க, சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. ஒரு தங்க கலரில் இந்த மாதிரி வந்தாலே போதும், கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டிருக்கேன். அடுத்தது தக்காளி, நான் பெரிய தக்காளியாக 1 எடுத்திருக்கேன், நல்லா வேக வச்சு பிசைஞ்சு வச்சுருக்கேன். அதை போட்டு ஒரு கிளறிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வைக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா தக்காளி இன்னும் நல்லா மசிஞ்சிருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக அதான் பச்சை மிளகாரம் போட்டிருக்கோம்ல, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளி கெட்டியாக கரைச்சி வச்சுருக்கேம்மா நான், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நான் இந்த ரசத்துக்கு கொஞ்சம் கெட்டியாகவே வச்சுக்கோங்க, தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது. நார்மல் ரசம் மாதிரி தண்ணி மாதிரி வச்சிடக்கூடாது, இந்த அளவு கெட்டியாக இருக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 1/2 டம்ளர் விட்டுக்கலாம், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த அளவு இருந்தாலே போதும். இது கொஞ்சம் புளிப்பாகவும் அந்த வெங்காயம் இனிப்பு அதோடு இருக்கணும். இதுக்கு பெருங்காயத்தூள் போடக்கூடாதுமா, கொத்தமல்லி தலையும் போடவே கூடாது. அந்த வெங்காய வாசனை பச்சை மிளகா வாசனையோடு இருக்கணும். அதான் ஒரு அருமையான வாசனையோடு அந்த ரசம் நல்லா இருக்கும். இப்போ கடைசியாக உப்பு போட்டுக்கலாமா, தேவையான அளவு போட்டுட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நுரகட்டி வந்துடட்டும். கொதிக்க வேணாம் ரொம்ப, நுரகட்டினோன்னே இறக்கிடலாம். அருமையான ரசம் தயாராகிடுச்சு. எந்த சைட் டிஷ்ஷோடு இது சாப்பிட்லாமா, நல்லாயிருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசனை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.